பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்துங்கள். எபிரேயர் 13:15 இன்றைய தினத்தின் தேவ செய்தியாகும். ஸ்தோத்திர பலி என்பது உதட்டுகளின் கனி என்று போற்றப்படுகிறது. அன்புக்குரிய தேவஜனமே, பலிகளில் சிறந்தது ஸ்தோத்திர பலியாயிருக்கிறது. கர்த்தரை நாம் ஆராதிக்கின்ற பொழுது, கர்த்தரை நாம் துதி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, கர்த்தரை கீத வாத்தியங்களோடு இசைத்து பாடி அவரை நாம் போற்றுகின்ற பொழுது ஸ்தோத்திர பலி அங்கே சிறப்பிடம் பெறுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமான நம்முடைய உதட்டின் கனியாய் திகழ்கிறது. உங்கள் தியானத்திற்காக ரூத் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். அங்கே நகோமியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு நன்மை எதுவும் செய்யவில்லை, தீமை செய்தார் என்ற தீர்மானத்தோடு அவள் இப்பொழுது பெத்லகேம் ஊருக்கு வந்து அவளை நலம் விசாரிக்க வருகின்ற பெண்கள் அத்தனை பேரிடத்திலும் அவர் கர்த்தரை குறித்து குறைபட்டு கொள்கின்றதை அங்கே நாம் வாசிக்கிறோம். சர்வ வல்லவர் எனக்கு துன்பத்தை தந்தார், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருந்தது, கர்த்தர் என்னை தண்டித்தார், கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார், கர்த்தர் எனக்கு துயரத்தை தந்தபடியினாலே இனி என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறாள் என்று அழையுங்கள் என்று சொல்லி அவளே தனக்கு ஒரு பெயர் சூட்டிக் கொள்கிறாள். கிளேசத்தை உண்டு பண்ணினார் கர்த்தர் என்று சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாள். அதாவது துயரத்தை என் மீது கர்த்தர் சுமத்தி விட்டார் என்பதாக அவள் புலம்புகிறாள். இன்றைக்கு அநேகருடைய மனநிலை இப்படியாயிருக்கிறது. நகோமியாய் இருக்கக்கூடிய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்த கற்றுக்கொண்டவர்கள் மாறாளை போல மாறிப்போகின்ற, பின்வாங்கி போகின்ற காலகட்டமாய் இது இருக்கிறது. ஆனால் இங்கே நகோமிக்கு பாடம் புகட்டுகிறார்கள் பெத்லகேம் ஊரை சார்ந்த பெண்மணிகள். அதை குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. போவாசுக்கும் ரூத்துக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஆண் குழந்தையை தந்தார். அதை குறித்து பெத்லகேம் ஊரவர் பெண்கள் பாடி துதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள் கர்த்தரை. யாரிடத்தில் என்று சொல்லி பார்த்தால், பெற்றெடுத்தது போவாசும் ரூத்தும். ஆனால் அவர்கள் பாடி கர்த்தரை போற்றி துதிப்பது யாரிடத்தில் என்று சொன்னால் நகோமியிடத்தில். நகோமியிடத்திலே வந்து சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடி கர்த்தர் இன்று உனக்கு தயை செய்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலியை அவர்கள் நகோமிக்கு நினைப்பூட்டுகிறார்கள், கற்பிக்கிறார்கள், கற்றுத்தருகிறார்கள். நீ இதுவரை கர்த்தரை குறித்து நிந்தித்தது சரியல்ல, இந்த தயை உனக்காக கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திர பலியினாலே கனப்படுத்த கற்றுக்கொள் என்பதாக அவருடைய பாட்டு அமைந்திருக்கிறது. இதைத்தான் ரூத்து 4:14 நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவஜனமே, நீங்கள் நகோமியாயிருங்கள், மாறாளாக உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 28:6 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவனுடைய உதட்டின் கனியாக ஸ்தோத்திர பலிக்கு எக்காலத்திலே இடம் உண்டு. அது துன்பம், துயரம், கசப்பு எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் கூட நான் கர்த்தருக்கு என் உதட்டினாலே, என் இருதயத்தினாலே, என்னுடைய பாட்டினாலே, என்னுடைய துதியினாலே, என்னுடைய ஆராதனையினாலே, என்னுடைய ஜபத்தினாலே நான் அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதற்குரிய காரணத்தையும் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர்
என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அதனால் நான் அவருக்கு எக்காலத்திலும் ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன் என்பதாக. ஆம் அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைய தினத்தின் செய்தியும் அதுதான். கர்த்தருக்கு நீங்கள் விசுவாசத்தோட ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்துங்கள். அப்படி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திர பலியினாலே அவரை நீங்கள் போற்றி துதியுங்கள். அப்போது கர்த்தர் உங்களுக்கு போவாசுக்கு ரூத்துக்கு செய்தது போல நன்மையை பொழிந்தருளுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைய நாட்களிலே ஸ்தோத்திர பலியினாலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.